கத்தர் கொண்டதாக தேவதாசனம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கத்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கத்தர் கொண்டதாக நம்ம கத்தருக்கு பயப்படுகிறது ஞானத்தை கொடுக்குமா? நம்ம கத்தருக்கு பயப்பட்டு இருப்போமானால், நம்ம கத்தர் பயப்பட நம்ம சில அவருடைய காரியத்துக்கு அவர் சொல்லிபடி வாழும்போது சில பாவங்கள் இது செய்யக்கூடாது, இது தவறு, இது செய்யலாம் அப்படின்னு கத்தருக்கு பிரியமாக செய்யும்போது அது ஞானம் வேதம் சொல்லுது. மேன்மைக்கு முன்னான தாழ்மை. நம்ம ஒரு கத்தர் விரும்புகிற ஒரு குணம் வந்து ஒரு தாழ்மையான தாழ்த்துறது. கத்தர் வெறுக்கிற ஒரு குணம், கத்தர் பெருமையோட கத்தர் ஏற்று நிற்கிற சொல்லுது. அப்போ தாழ்மை, அந்த மேன்மைக்கு முன்னாடி தாழ்மை, அது ரெண்டு எந்த ஒரு மனத்தாழ்மை நம்மளுடைய இருக்குமானால் கண்டிப்பாக தேவன் உயர்த்துவார். வேதத்தில் ஒவ்வொருத்தரும் தேவன் உயர்த்தின எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு மனத்தாழ்மை வந்திருக்கும். தாவீது எடுத்தீங்கன்னா தாவீது ஒரு மனத்தாழ்மை. அவரது ராஜாவாக இருக்கும்போது கூட அவர் அப்படியே ராஜா பையன் ஆட்சி பிடிக்கும்போது நடந்து போகும்போது ஒருத்தர் அவங்க கெட்டாவது ரோட்டில் மண்ணள்ளி போட்டு சபிப்பாங்க. அப்போ அவர் கூட இருக்கவங்களும் சொல்லுவாங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் ஒரு வெட்டி, இவர் ராஜா தான், இவர் கூட பெரிய சேனை இருக்குது, இவர் நினச்சா கொண்டுருக்கலாம். இவருன்னு சொல்லுவார்னா, அப்படியே என்னுடைய பாவங்கள் கத்தர் அனுப்பிச்சிருக்கிறார், அது மட்டும் என் பாவத்தை மன்னிக்கிட்டுன்னு சொல்லுவார். அதை எழுத்து கேட்டவன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையிலையுமே ஏதாவது தாழ்மை, ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒரு தாழ்மையாக இருப்போமானால் கண்டிப்பாக தேவன் ஆசீர்வதிப்பார். ஆவிக்கு மாய்மாலம் இல்லாத தாழ்மை அப்படி இருக்குமானால் கண்டிப்பாக தேவன் இந்த பூமியிலும் சாட்சி உள்ள ஆசீர்வதிப்பார், பரலோகத்தை ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவனுக்கு செய்வாரா? ஆமென்.